ஹாய், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட வெப்சைட்ல வந்துட்டு ஏஐ டயக்னோசிஸ் டூல் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸ்கின் கேருக்கு, வெல்னஸ்க்கு, ஹேருக்கு இந்த மாதிரி 3 செஷன்ஸ்க்குமே நமக்கு வந்து ஏஐ டயக்னோசிஸ் டூல் வந்து அவைலபிளா இருக்கு. அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்றதுனே தெரியல அப்படின்னா, இந்த ஜஸ்ட் ஒரு 4-5 கொஸ்டின்ஸ் வந்து கேட்கும். அதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட கரெக்டான ரொட்டீனை வந்துட்டு அது வந்து ஃபார்ம் பண்ணி கொடுத்துரும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹேருக்கு வந்து உங்களுக்கு நான் இன்னைக்கு சஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ எங்க போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 3 டாட்ஸ் போயிடுங்க. மெனுல வந்துட்டு ஃபைண்ட் யுவர் ப்ராடக்ட் அப்படின்னு ஒன்று காட்டும். அங்க போனீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஸ்கின் கேர் டயக்னோசிஸ், டியோலஜி ஹேர் கேர் குவிஸ், வெல்னஸ் அசஸ்மெண்ட், விர்ச்சுவல் மேக்கப் லேப், அப்புறமா ஃபவுண்டேஷன் ஃபைண்டர், இன்கிரீடியன்ட் லைப்ரரி இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஸோ இன்கிரீடியன்ட் லைப்ரரியில ஒண்ணுமே இருக்காது. லைக் வந்து இப்போ நியாசினமைடா இருக்கட்டும், இல்லைனா வந்துட்டு ஆல்மண்ட், அலோவேரா இதெல்லாம் வந்துட்டு என்ன யூஸ் பண்றாங்க, எதுக்காக யூஸ் பண்றாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்ன, அதை பத்தி. இப்போ பீஸ் வேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா டெண்டர் கேர்ல அவைலபிளா இருக்கும். பாத்தீங்களா, ஃபவுண்டின் 25 ப்ராடக்ட்ஸ், நம்மளோட 25 ப்ராடக்ட்ஸ்ல வந்துட்டு பீஸ் வேக்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. அது எதுக்காக அப்படின்றதெல்லாம் நம்மளால வந்து இந்த இடத்துல தெரிஞ்சுக்க முடியும். நான் சொன்னால டெண்டர் கேர்ல அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இருக்கிற மெஜஸ்டிக் மெங்கோலியாலேயே கூட வந்துட்டு பீஸ் வேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னா, லைக் வந்துட்டு நம்மளோட ஸ்கின் வந்து நரிஷ்மெண்டா வச்சுக்கிறதுக்காகவும், அதுல வந்து நமக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் விட்டமின் ஏ இருக்கிறதுனால இன்னுமே வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங்கா வச்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டுக்கு பின்னாடி அதோட பெனிஃபிட்ஸ், அதோட யூசஸ் இதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஹேர் கேருக்கு வந்துட்டு பார்க்கலாம். டியோலஜி ஹேர் கேர் குவிஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு வந்துருச்சு. ஸோ ஸ்கின் கேர் ஃபார் யுவர் ஹேர். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, எம்ப்ரன்ஸ் அதெல்லாமே ஓகே தான். ஸோ டேக் த ஹேர் குவிஸ். இன்னைக்கு செஷன் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இதை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஓகேவா? ஹவு திக் இஸ் யுவர் ஹேர்? ஸோ ஃபைனா இருக்கு, அதாவது த்ரெட்டை விட ரொம்ப தின்னரா இருக்கு, விச் மீன்ஸ் வீவிங் த்ரெட்டை விட தின்னரா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைன் டைப். மீடியம்னா ஓரளவுக்கு த்ரெட் மாதிரி இருக்குன்னா மீடியம். இல்ல த்ரெட், அதாவது பூ கட்டுறோம் இல்லையா, அந்த நூலை விட ஓரளவுக்கு அதிகமா இல்ல பூ கட்டுற நூல் மாதிரி இருந்தா கூட உங்களுக்கு வந்து திக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ நீங்க வந்துட்டு என்னன்றதை நீங்க சூஸ் பண்ணி வச்சுட்டு நீங்க வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. சோ என்னது வந்து பாத்தீங்கன்னா மீடியம். சோ இப்ப இதுமே நம்ம பாத்துருப்போம் இன்னைக்கு செஷன்ல. வாட்ஸ் யுவர் நேச்சுரல் ஹேர் டெக்ஸ்சர்? ஓகேவா? ஸ்ட்ரெயிட், வேவி, கர்லி, காய்லி, இந்த 4 விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்திருப்போம். அதை பேஸ் பண்ணி நீங்க வந்துட்டு உங்களோட ஹேர் டெக்ஸ்சரை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னது பாத்தீங்கன்னா வேவி. அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்த்தி ஹேர் பிகின்ஸ் அட் த ஸ்கேல்ப். நான் வந்துட்டு இன்னைக்கு செஷன்ல கூட சொன்னேன் இல்லையா, ஸோ ஸ்கேல்ப் கேர் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்துட்டு ஹெல்த்தியான ஹேர் வந்து நம்மளால பார்க்க முடியும். ஓகேவா? சோ இது வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஸ்கேல்ப் இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு வந்துட்டு கேட்டுட்டு. ஸ்கேல்ப் இஷ்யூஸ்னா வந்துட்டு ஏதாவது பெரிய ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. அது ஒரு டேமேஜா இருக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு ஏதாவது டேண்ட்ரஃபா இருக்கலாம், லைஸ் அதாவது பெயின் தொல்லையா இருக்கலாம், வாட் எவர். நீங்க ஏதாவது ஸ்கேல்ப் இஷ்யூஸ் வந்து சில பேருக்கு ரொம்ப இச்சிங்காவே இருக்கும், ஆயிலி ஸ்கேல்பா இருக்கும், அந்த மாதிரி சம்திங் உங்களுக்கு ஏதாவது இருக்கு அப்படின்னா நீங்க எஸ் கொடுத்துருங்க. ஓகேவா? இல்ல எனக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லைன்னா நாட் ரியலின்னு கொடுத்துடலாம். சோ இப்போ வந்துட்டு ஹேர் க்ரோத் சப்போர்ட் பண்ண போறோம். சோ அதை பத்தி கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்கேல்ப் இஷ்யூஸ் சொல்லிட்டீங்க, என்ன மாதிரியான ஸ்கேல்ப் இஷ்யூஸ் அப்படின்ட்டு. இப்ப பாத்தீங்கன்னா நான் சொன்னல, டேண்ட்ரஃப், ஆயிலி ஸ்கேல்ப், ஹேர் ஃபால், இச்சி, இல்லைன்னா சென்சிட்டிவ் ஸ்கேல்ப் ரொம்ப ரேர் தான், பட் இருக்காங்க அந்த மாதிரி கூட. எனக்கு வந்து தலையில ஏதாவது போட்டா வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடும், ஹேர் ஃபால் வந்துடும், அப்படி இப்படின்னு இருக்கிற பர்சன்ஸும் இருக்கதான் செய்யறாங்க. சோ வந்து நீங்க அதுக்கேற்ற மாதிரி பாத்துக்கோங்க. சோ எனக்கு வந்து டேண்ட்ரஃப். சரி, ஓகே, இதெல்லாமே சொல்லிட்டீங்க. உங்களோட ஹேர் கன்சர்ன் என்ன அப்படின்றது கேட்டிருக்கு. ஓகேவா? சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் இருக்கு. ஓகே, சோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் யுவர் ஹேர் கோல்ஸ் வென் யூசிங் லிவ்-இன் ஆர் ஸ்டைலிங் ப்ராடக்ட்? சோ லிவ்-இன் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்ப எல்லாமே சொல்லிட்டீங்க. உங்களோட கன்சர்ன் என்ன அப்படின்னு கேக்குது. கரெக்டா? சோ உங்களுக்கு வந்துட்டு ரிப்பேர் டேமேஜ் பண்ணணுமா, அதாவது ஆல்ரெடி டேமேஜா இருக்கு, அது வந்து உங்களுக்கு ரிப்பேர் பண்ணி கொடுக்கணுமா, ஃப்ரிஸியா இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிஸ் கண்ட்ரோல் பண்ணும், அப்புறமா வந்துட்டு ஸ்பிளிட்டன்ஸ் வந்துட்டு எனக்கு போகணும், ஏன்னா ஸ்பிளிட்டன்ஸ் எனக்கு இருக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷைனுமே வேணும். ரிப்பேர் டேமேஜ், ஏன்னா வந்துட்டு ஃப்ரிஸ் இருக்கனால ஆப்வியஸ்லி அந்த எண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து டேமேஜா இருக்கு, அதனால நான் ரிப்பேர் டேமேஜும் கொடுக்குறேன். ஓரளவுக்கு எனக்கு சாஃப்டா தான் இருக்கு. ஹீட் ப்ரொடெக்ஷன் ஓகே, ஆட் வால்யூம் இதெல்லாமே ஓகே, ஃபைன் தான். எல்லாமே கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் எனக்கு இது போதும். நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுத்து பாருங்க. ஓகேவா? சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு சஜஸ்ட் பண்ணிவிடும். ஸோ நம்ம என்ன சொன்னோம், டேண்ட்ரஃப் இருக்குன்னு சொன்னோம், அதனால் இந்த ஆன்டிஃப்ளெக் பியூரிஃபைங் ஸ்க்ரப்பும் ஷாம்புவும் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கு. ரிச் க்ரீம் கண்டிஷனர் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னா நான் வந்து மீடியம் செலக்ட் பண்ணலை என்னோட திக்னஸ், அதனால் ரிச் க்ரீம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி நான் வந்து ஷைனும் ஃப்ரிஸும் கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தேன், அதனால் எனக்கு வந்து லிவ்-இன் ஸ்ப்ரே சொல்லியிருக்கு. ஓகேவா? ஸோ ஈஸியாக நம்மளால் வந்து நமக்கு எதுவுமே ஐடியா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கொஷினரியில் வந்து ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் வந்து அதுவே வந்துட்டு கரெக்டாக சஜஸ்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த ஆப்ஷனை கூட பெஸ்ட்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக இருந்தாலும் சரி, இல்லை கஸ்டமர்ஸ்க்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட மொபைல் ஆப் மூலியமாகவே ஈஸியாக வந்து உங்களால் ட்ரை பண்ண முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு ஆப்ஷன்ஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ நம்மளோட இதில் இருக்குது.
இது வந்து ஹேருக்கு இருக்குது, ஸ்கின்னுக்கு இருக்குது, அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வெல்னஸ்க்கும் நம்மளால் பண்ண முடியும். ஈவன் மேக்கப்புக்குள்ளே கூட நமக்கு வந்து விர்ச்சுவல் மேக்கப் லேப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன கேளுங்க. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.